அத்தியாயம் 10. அடுத்த 15வது நிமிடம் அம்பத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரசுராமன் தலைமையில் போலீஸ் இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்க 2 தீயணைப்பு வண்டிகள் டேங்கர் லாரியின் நெருப்பை அணைக்க போராடி கொண்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் டேங்கர் லாரிக்கு கீழே குனிந்து பார்த்துவிட்டு பரசுராமனிடம் சொன்னார். சார், டேங்கர் லாரிக்கு கீழே ஆட்டோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு சார். ஆட்கள் இருக்காங்களா? தெரியல சார். நெருப்பை முழுக்க அணைச்ச பின்னாடி தான் தெரியும். லாரி டிரைவரும் கிளீனரும் செத்துட்டாங்க சார். 2 உடம்பும் கருகி தொங்கிட்டு இருக்கு. இந்த ரோட்ல இந்த மாசத்துல இது 4வது ஆக்சிடென்ட். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட சொல்லி PW டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருந்தா வர லாரிக்காரன் வேகத்தை குறைச்சிட்டு வருவான். தீயணைப்பு வீரர்களின் போராட்டத்துக்கு இப்போது பலன் கிடைக்க நெருப்பு அணைந்து போய் புகைகிற ஆட்டோ எலும்பு கூடாய் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் பரசுராமனும் சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரனும் ஆட்டோவை நெருங்கினார்கள். சார், உள்ள 2 பாடி தெரியுது. சுத்தமா கருகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவரும் பேசஞ்சரும் போலிருக்கு. உடல்கள் வெளியே இழுக்கப்பட்டன. கரிக்கட்டைகளாய் வந்து விழுந்தது. பேசஞ்சர் ஆனா பெண்ணா தெரியல சார். கம்ப்ளீட்லி பர்ன்டு. வெறும் எலும்பு மட்டும் விரைச்சிக்கிட்டு இருக்கு. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனா தான் தெரியும். ஆட்டோவோட நம்பர் பிளேட் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க முரளிதரன். எஸ் சார். அதே மாதிரி பேசஞ்சர் கொண்டு வந்த பொருட்கள் ஏதாவது சிதறி இருக்கலாம். அதையும் பாத்துருங்க. எஸ் சார். சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரனும் 2 கான்ஸ்டபிள்களும் கைகளுக்கு சாக்கு துணிகளை சுற்றி கொண்டு 2 உடல்களையும் ஓரமாய் இழுத்து போட்டார்கள். 20 நிமிஷத்துக்கு முன்னால் பர்தாவுக்குள் அழகு பதுமையாய் இருந்த சாருபாலா இப்போது முகமே இல்லாமல் வெறும் கரிக்கட்டையாய் ரோட்டோரத்தில் கிடத்தப்பட்டாள். அத்தியாயம் 11. டாக்டர் வனிதா புவனேஸ்வரி விவேக்கை வரவேற்று நாற்காலியை காட்டிவிட்டு எஸ் என்றபடி பார்க்க விவேக் கேட்டான். டாக்டர், நடிகை சாருபாலாவுக்கு நீங்க ஃபேமிலி டாக்டர். சாருபாலாவின் அம்மா காவேரிக்கு யூட்ரஸ் இல்லைன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லி இருக்கு. அது பத்தின விவரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன விவரம் வேணும்? காவேரிக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூட்ரஸ் எடுக்கப்பட்டது? எத்தனை வருஷம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டு விட்டதா சாருபாலா சொல்லி இருக்கா. டாக்டர், இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பதில் சொன்னா பரவாயில்ல. இந்த கேள்வியில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு? நடிகை சாருபாலா காவேரி கிருஷ்ணமூர்த்திக்கு பிறந்த பெண்ணாக இருக்க முடியாதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். சாருபாலாவுக்கு இப்ப வயசு 22. காவேரிக்கு யூட்ரஸ் எடுக்கப்பட்டு 23 வருஷத்துக்கு மேலாகி இருந்தா சாருபாலா அவங்களுக்கு பிறந்த பெண்ணாக இருக்க முடியாது இல்லையா? மிஸ்டர் விவேக், நடிகை சாருபாலாவோட ஃபேமிலியை எனக்கு கடந்த 10 வருஷமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்திருக்காங்க. கடப்பாவில் ராமதேவின்னு ஒரு டாக்டர். அந்த டாக்டர் தான் அப்போது ஃபேமிலி டாக்டரா இருந்திருக்காங்க. அவங்களை என்கொயரி பண்ணினீங்கன்னா காவேரிக்கு எப்போ யூட்ரஸ் எடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிய வரலாம். காவேரியோட கடப்பா அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? சரியா தெரியாது. கடப்பா ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல இருந்ததாக அவங்க சொல்லி இருக்காங்க. கடப்பா சின்ன ஊர் தான். டாக்டர் ராமதேவியை சுலபமா நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். விவேக் எழுந்தான். ஓகே டாக்டர், நான் உங்ககிட்ட என்கொயரிக்காக வந்த விஷயம் சாருபாலாவுக்கு தெரிய வேண்டாம். எனக்கு தெரியாதா? ஐ நோ யுவர் ப்ரொசீஜர்ஸ். விவேக் விடை பெற்று வெளியே வந்து நிறுத்தியிருந்த காருக்குள் நுழைய முயன்ற போது அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்போன் கூப்பிட்டது. எடுத்தான். மறுமுனையில் விஷ்ணு. பாஸ், என்னடா கிருஷ்ணகாந்த் ஊரிலிருந்து இன்னமும் வரல. அவனோட ரூமை சோதனை போட்டேன். ஏதாவது கிடைச்சதா? வெடிகுண்டு பாஸ். என்னடா சொல்ற? வெடிகுண்டு மாதிரி ஒரு தடயம் மாட்டி இருக்க பாஸ். சொல்லு, என்ன தடயம்? காவேரியும் கிருஷ்ணமூர்த்தியும் எப்படி இறந்தாங்க பாஸ்? அகோனைட் பாய்சன். அந்த பாய்சன் கிருஷ்ணகாந்தோட ரூம்ல இருந்தது பாஸ். அத்தியாயம் 12. லாயர் கோகிலம் தூக்கம் பிடிக்காமல் தன் வீட்டு போர்ட்டிகோவிலேயே கையில் செல்போனோடு நடைபோட்டு கொண்டிருந்தாள். அம்பத்தூரிலிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து லாவண்யா அவென்யூவுக்கு வந்து சேர இவ்வளவு நேரமா? ஆட்டோ எங்கேயாவது வழியில் நின்று விட்டதா? அப்படி ஏதாவது ஆகியிருந்தால் சாருபாலா செல்போனில் பேசி இருப்பாளே. கார் எடுத்துக்கொண்டு போய் பார்த்துவிட்டு வரலாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். இல்லை என்றால் புறப்பட்டு போய்விட வேண்டியதுதான். கோகிலம் போர்ட்டிகோவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் தளர்வாய் உட்கார்ந்தாள். 5 நிமிஷம் தவிப்பாய் கரைந்தது. இனியும்
காத்திருப்பதில் பயனில்லை. கோகிலம் போர்டிகோவில் நின்றிருந்த காரை கிளப்பிக் கொண்டு பறந்தாள். வெறிச்சோடி போன ராத்திரி நேர சாலை. எதிரில் ஆட்டோ வருகிறதா என்று பார்த்து கொண்டே காரை விரட்டினாள். 2 கிலோமீட்டர் தூரம் போனதும் சாலையின் ஓரத்தில் வாகனங்கள் வரிசையாய் காத்திருந்தன. டிராபிக் ஜாமா? ஒரு காருக்கு பின்னால் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினாள் கோகிலம். லாரி டிரைவர்கள் 2 பேர் பீடி குடித்தபடி ரோட்டோரமாய் நின்றிருக்க அவர்களை நோக்கி போனாள். ஏன் வண்டியெல்லாம் நிக்குது? ஒரு ஆக்சிடென்ட்டுங்கம்மா. கோகிலத்துக்கு இதயம் படபடத்தது. என்ன ஆக்சிடென்ட்? ஒரு ஆட்டோ மேல டேங்கர் லாரி மோதி 2ம் பத்திக்கிட்டு எரியுது. ஆட்டோவா? நெஞ்சில் சம்மட்டியாய் அடி. அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. கோகிலம் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை நோக்கி வேக வேகமாய் போனாள். 100 மீட்டர் தூரம் போவதற்குள் புகை மூச்சை முட்டியது. போலீசார் கும்பலை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். கொஞ்ச தூரத்தில் டேங்கர் லாரியும் ஆட்டோவும் எலும்பு கூடுகளாய் மாறி புகைந்து கொண்டிருந்தன. அதையே திகிலாய் பார்த்தாள் கோகிலம். அது சாருபாலா வந்த ஆட்டோவோ? இல்லை, வேறு ஆட்டோவாக இருக்குமா? வேறு ஆட்டோவாக இருந்திருந்தால் இந்நேரம் சாருபாலா என் வீட்டிற்கு வந்திருக்க வேண்டுமே. மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? காரை நோக்கி நடந்தாள் கோகிலம். மதி, விதி. மதி, என்ன பேச்சையே காணோம்? விதி, என்னையும் மீறி ஏதோ சக்தி வேலை செய்யுது. சாருபாலாவுக்கு இப்படி ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா போலீஸுக்கு இனிமேல் தான் தலைவலி ஆரம்பம். இறந்தது சாருபாலா தான் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மதி, பார்க்கலாம். அத்தியாயம் 13. நள்ளிரவை தாண்டிய நேரம். அப்போதுதான் தூங்க ஆரம்பித்திருந்த விவேக்கை டெலிபோன் எழுப்பியது. லைனில் போலீஸ் கமிஷனர். விவேக், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க சார். நடிகை சாருபாலாவை காணோம். கார் மட்டும் தனியா அம்பத்தூர்ல நிக்குது. அவங்க கடத்தப்பட்டிருக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க சார்? ஒருவேளை கார் ரிப்பேர் ஆகி இருக்கலாமே. காரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். கார் ஓடக்கூடிய நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு. சாருபாலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா சார்? பண்ணிட்டேன். வாட்ச்மேன் தான் எடுத்து பேசினான். அம்மா மட்டும் 9 மணி சுமாருக்கு தனியா காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாங்கன்னு சொன்னான். என்ன கார்? மேட்டிஸ் கார். அம்பத்தூர்ல எந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு? புளியங்காட்டு பகுதியில். பொதுவா அந்த இடத்துக்கு பகலிலேயே யாரும் போக மாட்டாங்க. மேட்டிஸ் கார் அங்க தனியா நிறுத்தப்பட்டிருந்ததை முதல்ல பார்த்துட்டு தகவல் சொன்னது யார் சார்? ஒரு லாரி டிரைவர். இயற்கை உபாதைக்காக அந்த பக்கம் போயிருக்கான். கார் தன்னந்தனியா நின்றுட்டு இருந்ததை பார்த்ததும் சந்தேகப்பட்டு போற வழியில் அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போயிருக்கான். போலீஸ் காரை வந்து பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி டிராபிக் செக்ஷன்ல செக் பண்ணி பார்க்க அது சாருபாலாவோட கார்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் ஸ்பாட்டுக்கு வரணுமா சார்? எஸ். சாருபாலாவோட மேட்டிஸ் கார் நின்னுக்கிட்டு இருக்கிற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஒரு ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு. எந்த மாதிரியான ஆக்சிடென்ட் சார்? ஒரு டேங்கர் லாரியும் ஆட்டோவும் மோதி தீப்பிடிச்சு ஆட்டோவில் இருந்த 2 பேரும் லாரியில் இருந்த 2 பேரும் ஸ்பாட்லேயே கருகி செத்துட்டாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல்கள் உருக்குலைஞ்சு போயிருக்கு. சாருபாலா காணாம போனதுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கமிஷனர் சிரித்தார். சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் மிஸ்டர் விவேக். இப்ப புறப்பட்டு வரேன் சார். அத்தியாயம் 14. காலை 9 மணி. எல்லா பேப்பர்களிலும் டிவி சேனல்களிலும் சாருபாலா முதலிடம் பிடித்திருந்தாள். அனாதையாய் நின்ற கார். நடிகை சாருபாலா கடத்தல். பேப்பரை புரட்டி கொண்டிருந்த ஜிஹெச்சின் தலைமை டாக்டர் கீர்த்திவாசன் விவேக் அறைக்குள் நுழைவதை பார்த்து பேப்பரை மடித்து வைத்தபடியே, வாங்க மிஸ்டர் விவேக், குட் மார்னிங் என்றார். குட் மார்னிங் டாக்டர். விவேக் அவருக்கு எதிரே வந்து உட்கார்ந்தான். கேட்டான், ரிப்போர்ட் ரெடியா டாக்டர்? 8 மணிக்கே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காகத்தான் ரவுண்ட்ஸ் கூட போகாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? 4 உடல்களும் கிட்டத்தட்ட கரி. பாடிகளை இங்கே கொண்டு வரும்போது எதுவுமே முழுசா இல்ல. இறந்த 4 பேர்ல ஒரு பெண்ணின் உடல் இருந்ததுக்கான அடையாளம் கிடைச்சதா டாக்டர்? அப்படிப்பட்ட அடையாளம் எதுவும் கிடைக்கல. இறந்து போனது பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல்கள் வெந்து கருகி இருக்கு. காரணம், அந்த டேங்கர் லாரி 1000 லிட்டர் பெட்ரோல் திடுதிடுன்னு எரியும் போது உடல்கள் எப்படி முழுசா கிடைக்கும்? டாக்டர், நேத்து ராத்திரி நடிகை சாருபாலா காணாம போயிருக்கா. காணாம போன ஸ்பாட் அம்பத்தூர். அவளோட கார் அனாதையா நின்ன இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆட்டோவும் டேங்கர் லாரியும் மோதி 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த விபத்தில் சிக்கிய ஆட்டோவின் டிரைவர் பேரு முனுசாமி. அந்த ஆட்டோவில் ஒரு முஸ்லீம் பெண் சுமார் 9:45 மணி அளவில் ஏறி இருக்கா. முஸ்லீம் பெண்ணா? எஸ், பர்தா போட்ட ஒரு முஸ்லீம் பெண்.
உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து ராத்திரி நான் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போனதும் முதல் வேலையா அம்பத்தூர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் அது யாரோட ஆட்டோன்னு என்கொயரி பண்ணினேன். பர்தா போட்ட அந்த முஸ்லிம் பெண் ஆட்டோ ஏற வந்தபோது ஆட்டோ ஸ்டாண்டில் 2 ஆட்டோக்கள் மட்டும் இருந்திருக்கு. முதல் ஆட்டோவில் அவள் ஏறி போனதை இரண்டாவதாய் நின்றிருந்த ஆட்டோவில் இருந்து நாகராஜ் என்கிற டிரைவர் பார்த்திருக்காரு. அப்படின்னா ஆட்டோவுக்குள்ள இறந்து கிடந்தது டிரைவரும் அந்த முஸ்லிம் பொண்ணுமா? ஆமா டாக்டர், கருகி போன எலும்புகளை வச்சுக்கிட்டு ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்க முடியாது விவேக். டாக்டர், என்னோட சந்தேகம் எல்லாம் பர்தா போட்ட ஒரு முஸ்லிம் பெண் அந்த ராத்திரி நேரத்தில் தனியா வந்து ஆட்டோவில் ஏறி போனது நிச்சயமா யதார்த்தமான விஷயம் இல்லை. அது நடிகை சாருபாலாவாய் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. சாருபாலா எதுக்காக முஸ்லிம் பெண் மாதிரி பர்தா போட்டுக்கிட்டு கார்ல அம்பத்தூர் வரைக்கும் வரணும்? அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு டாக்டர். வாட்ச்மேன் கிட்ட பீச் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் அம்பத்தூர் வரணும்? வெயிட் மிஸ்டர் விவேக், ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முஸ்லிம் பெண் சாருபாலாவாக இல்லாமல் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் பெண்ணாய் இருக்கலாமே. அதாவது பீச்சுக்கு போன சாருபாலா நிஜமாவே கடத்தப்பட்டு இருக்கலாம்னு சொல்ல வரீங்க? ஆமா, அப்படின்னா சாருபாலாவோட மேட்டிஸ் கார் அம்பத்தூருக்கு எப்படி வந்தது? காரை கடத்தல்காரர்கள் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்கலாமே. டாக்டர், பீச் எங்க இருக்கு, அம்பத்தூர் எங்க இருக்கு? சாருபாலா ஏதோ ஒரு பர்பஸா தான் அம்பத்தூர் வரைக்கும் வந்திருக்கா. அதாவது யாரையோ பார்க்க. எஸ், வந்த இடத்துல ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டா. எஸ், ஆக்சிடென்ட்டில் சிக்கி இறந்து போனது சாருபாலா தான்னு எப்படி நிரூபிக்க போறீங்க விவேக்? கிருஷ்ணகாந்தன்னு ஒருத்தன் இப்போ போலீஸ் பொறியில் மாட்டியிருக்கான். சாருபாலாவுக்கு அவன் முன்னாள் பிஏ. அவளோட கால் ஷீட் விவரங்களை எல்லாம் அந்த கிருஷ்ணகாந்தன் தான் கவனிச்சிட்டு வந்திருக்கான். சாருபாலாவோட அப்பா அம்மா 2 பேருமே அகோனைட் பாய்சன் இன்ஜெக்ஷன் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதே அகோனைட் பாய்சன் கிருஷ்ணகாந்தோட ரூம்லையும் இருந்திருக்கு. அந்த கிருஷ்ணகாந்தை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வரும்னு நினைக்கிறேன். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் அழைத்தது. எடுத்தான். மறுமுனையில் விஷ்ணு. பாஸ் சொல்லு. கடப்பா போலீஸ் கிட்ட இருந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இப்பதான் தகவல் வந்தது. டாக்டர் ராமதேவி கிட்ட காவேரியை பத்தி போலீஸ் என்கொயரி பண்ணி இருக்காங்க. உபயோகமான தகவல் ஏதாவது உண்டு? என்ன? காவேரிக்கு 21 வயசுலேயே யூட்ரஸ் எடுக்கப்பட்டிருக்கு. சோ சாருபாலா காவேரிக்கு பிறக்கல. எஸ் பாஸ். அப்புறம் இன்னொரு தகவல் சொல்லு. காவேரியும் கிருஷ்ணமூர்த்தியும் உண்மையிலேயே கணவன் மனைவி கிடையாது. கிருஷ்ணமூர்த்தி வாராங்கல் ஏரியாவில் பலான வேலை பார்த்துட்டு இருந்த மாமாக்களில் சீஃப் மாமா. அதேபோல் காவேரி விஜயவாடா ஏரியாவில் பிராஸ்டியூஷன் தொழிலில் பாப்புலர் மாமி. 2 பேரும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ். சாருபாலாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நல்லாவே தெரியும்னு டாக்டர் ராமதேவி சொல்லி இருக்காங்க. விஷ்ணு, நீ இப்ப எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க? ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து. அந்த கிருஷ்ணகாந்த் இப்போ லாக்அப்ல தானே இருக்கான்? ஆமா பாஸ். ஆள் ஒரே புலம்பல். அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணமா. நீ லாக்அப்புக்கு போய் அவனை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி ஏதாவது விஷயத்தை வாங்க முடியுதான்னு பாரு. எஸ் பாஸ். விவேக் செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டபடியே எழுந்தான். தலைமை டாக்டர் கீர்த்திவாசனிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான். வெளியே அம்பத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காத்திருந்தார். பிஎம் ரிப்போர்ட்டுகளை வாங்கி போக வந்தவர் விவேக்கை பார்த்ததும் சல்யூட் அடித்து தளர்ந்தார். விவேக் அவரை ஏறிட்டான். நீங்க மிஸ்டர் பரசுராம், அம்பத்தூர் இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் கிடந்த சாம்பல் குவியல்களை இன்னும் அப்புறப்படுத்தலையா? இல்ல சார், நீங்க தான் அதை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்களே. அந்த இடத்துக்கு 24 மணி நேரம் காவல் போட்டிருக்கு. தட்ஸ் குட். 2 மணி நேரம் கழிச்சு நான் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வரேன். நீங்களும் வாங்க பரசுராமன். எஸ் சார். விவேக் வேகமாய் வராந்தாவில் நடைபோட்டு வெளியே நிறுத்தி இருந்த தன்னுடைய காரை நோக்கி போனான். அத்தியாயம் 15. கோகிலம் 11 மணி கோர்ட்டுக்கு புறப்பட்டு போக கண்ணாடி முன் நின்று தயாராகி கொண்டிருந்த வினாடி வாசலில் இருந்து காலிங் பெல் சத்தம் எழுந்தது. போய் கதவை திறந்தாள். அழுக்கான பேண்ட் சட்டில் அந்த நபர் தெரிந்தான். 40 வயது இருக்கலாம். வணக்கம் வக்கீலம்மா என்றான். யாருப்பா நீ? என் பேரு நாகராஜனுங்க. சொந்த ஊர் கோயமுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய நாகப்பாளையம்ங்க. இங்க அம்பத்தூர்ல ஆட்டோ ஓட்டி பொழைப்பு நடத்திட்டு இருக்கீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு.
ஒரு கேஸுங்க. இப்ப நான் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். உட்காந்து உன்னோட கேஸை பத்தி பேச நேரம் இல்ல. சாயந்தரமா வா பார்க்கலாம். அது ரொம்ப சின்ன கேஸுங்க. 2 நிமிஷம் போதுங்க. நீங்க கார்ல போய் ஏறதுக்குள்ள சொல்லி முடிச்சிருவேங்க. கோகிலம் எரிச்சலானாள். இதோ பாருப்பா, கேஸை பத்தி பேசணும்னா நிதானமா உட்காரணும். சாயந்தரமா வா பேசிக்கலாம். சரிங்கம்மா, சாயந்தரம் வேணும்னா என்னோட கேஸை பத்தி பேசலாம். இப்ப உங்க கேஸை பத்தி பேசலாமா? நீ என்ன சொல்ற? என்னோட கேஸா? ஆமாங்கம்மா, உங்க கேஸே தான். நேத்து ராத்திரி 9:45 மணி சுமாருக்கு ஒரு ஆட்டோவும் டேங்கர் லாரியும் மோதி 4 பேர் ஸ்பாட்ல இறந்து போனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, பேப்பர்ல பார்த்தேன். இறந்து போன 4 பேர்ல ஒரு முஸ்லிம் பெண்ணும் அடக்கம். அந்த பொண்ணு உங்களை பார்க்கத்தான் ஆட்டோவில் ஏறி புறப்பட்டு வந்தா. கோகிலம் உஷாரானாள். கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் கேட்டாள், என்னை பார்க்க வந்த பெண்ணா? ஆமாங்கம்மா, நேற்று ராத்திரி அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல என்னோட ஆட்டோவும் முனுசாமியோட ஆட்டோவும் மட்டும் நின்றுட்டு இருந்தது. அப்பதான் பர்தா போட்ட அந்த முஸ்லீம் பொண்ணு வந்தது. டிரைவர் முனுசாமி எங்க போகணும்னு கேட்டதுக்கு லாவண்யா அவன்யூ 9வது குறுக்கு தெருவுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இந்த 9வது குறுக்கு தெருவில் உங்க வீடு மட்டும்தான் இருக்கு. மற்ற இடமெல்லாம் காலி மனதான். அந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கலாம் இல்லையா? கோகிலத்துக்கு நெற்றி வியர்த்தது. எனக்கு எந்த முஸ்லீம் பொண்ணையும் தெரியாதே. அந்த பொண்ணு வேற யாரையாவது பார்க்க வந்திருக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி தோணலங்கம்மா. அந்த பொண்ணு உங்களை பார்க்க தான் வந்திருக்கணும். சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமில்லைங்கம்மா, நேத்து ராத்திரியே போலீஸ் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து என்ன விசாரிச்சாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு ஆட்டோவில் ஏறினதை மட்டும் சொன்னேன். லாவண்யா அவன்யூவை பத்தியோ 9வது குறுக்கு தெரு பத்தியோ நான் சொல்லல. காரணம், சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வருமேனு தான். எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இதை நான் போலீஸ்ல சொல்லிடலாமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, என்னங்கம்மா இது? பிளாக்மெயில் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். அந்த முஸ்லீம் பெண்ணால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் நான் இதை போலீஸ் கிட்ட சொல்லலாம் இல்லையா? வேண்டாம், சொல்லாத. அப்படின்னா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. பின்ன ஏன் பயப்படுறீங்க? பயப்படல. நான் ஒரு வக்கீல். போலீஸை பத்தி எனக்கு தெரியும். வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்டு தொந்தரவு படுத்துவாங்க. அப்படியா என்ற நாகராஜ் தன் ரோமம் மண்டிய தாடையை தேய்த்தான். பின்தலையை வலது பக்கமாய் சாய்த்து ஒரு புன்னகையோடு கேட்டான், சரி, ஃபீஸ் கொடுங்க. ஃபீஸா? என்ன ஃபீஸ்? உங்க கேஸ் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க தானே ஃபீஸ் கொடுக்கணும். இது பிளாக்மெயில் இல்ல வக்கீலம்மா. கோகிலம் நாகராஜனை உஷ்ணமாய் சில வினாடிகள் பார்த்துவிட்டு கேட்டாள், பணம் எவ்வளவு வேணும்? இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் போதும். அந்த சோஃபாவில் அப்படி உட்கார். நாகராஜன் சோஃபாவுக்கு வந்து சாய கோகிலம் உள்ளே போனாள். அரை நிமிஷம் கழித்து வெளியே வந்தபோது அவள் கையில் துப்பாக்கி இடம் பிடித்திருந்தது. மிரண்டு போய் எழுந்தான் நாகராஜ். வக்கீலம்மா, என்ன இது? தெரியல? துப்பாக்கி. உன்னை இதே நிமிஷம் தீர்த்து கட்ட என்னால் முடியும். ஆனால் அதுக்கு இப்போ எனக்கு அவகாசம் இல்லை. சொல்லிக்கொண்டே மெல்ல மெல்ல நாகராஜனுக்கு பக்கத்தில் வந்த கோகிலம் எதிர்பாராத ஒரு வினாடியில் இடது கையில் மறைவாய் வைத்திருந்த ஸ்ப்ரேயரை உயர்த்தி அழுத்தினாள். ஸ்ப்ரேயரில் இருந்து ஒரு கொத்து வெண்ணிற புகை வெளிப்பட்டு நாகராஜின் முகத்தில் மோத அவன் அப்படியே சரிந்தான். அத்தியாயம் 16. சாந்திலால் காளிதாஸ் தி டைமண்ட் பீப்புள் என்ற பிரம்மாண்ட போர்டை நெற்றியில் தரித்து கொண்டு நின்றிருந்த அந்த 5 மாடி கட்டிடத்துக்கு முன்பாக காரை மௌனமாக்கிவிட்டு கிரானைட் படிகளில் ஏறி கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான் விவேக். கோட் அணிந்திருந்த ஒரு நபர் எதிர்கொண்டார். ப்ளீஸ் கம், எம்டி உங்களை எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். விவேக் அவரோடு நடந்து 3 அறைகளை கடந்து ஏசியில் உறைந்து போயிருந்த எம்டியின் அறைக்குள் நுழைந்தான். குள்ளமாய் குண்டமாய் பளபளக்கும் வழுக்கை தலையோடு இருந்த மேனேஜிங் டைரக்டர் சாந்திலால் விவேக்கின் கையை மென்மையாய் பற்றி குலுக்கிவிட்டு பி சீட்டட் என்றார். விவேக் உட்கார்ந்ததும் கேட்டார், சொல்லுங்கள். விவேக் தான் கொண்டு போயிருந்த சிறிய காகித பொட்டலத்தை பிரித்து சாந்திலால் முன்பு வைத்தான். பட்டர் பேப்பரில் 2 வைர கம்மல்கள் பளபளத்தன. விவேக் ஆங்கிலத்தில் பேசினான். மிஸ்டர் சாந்திலால், இது வைரம் என்று நான் நினைக்கிறேன். என் நினைப்பு சரிதானா என்பதை நீங்கள் அதை பரிசோதித்து பார்த்து சொல்ல வேண்டும். இப்போது பார்த்திடலாம் சொன்ன சாந்திலால் தன்னுடைய கண்களுக்கு லென்ஸை பொருத்தி கொண்டு 15 வினாடிகள் உற்று பார்த்துவிட்டு நிமிர்ந்தார். எஸ், பியூர் வைரம்தான்.
ஒவ்வொன்றும் 4 கேரட்டுகள். இந்த கம்மல்கள் எங்கே இருந்து வாங்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். சொன்னவர் வைர கம்மல்களை திருப்பி தங்க வேலைப்பாடு செய்யப்பட்ட பகுதியை லென்ஸ் வழியாக பார்த்தார். தங்கத்தில் பொடி பொடியான எழுத்துக்கள் என்கிரேவ் செய்யப்பட்டு தெரிய அதை அப்படியே ஒரு தாளில் எழுதினார். NK279. விவேக்கிடம் நிமிர்ந்தார். இந்த வைரக்கம்மல் வாங்கப்பட்ட கடை நந்தாலால் கன்யாலால் 279 என்பது ஆர்டர் நம்பர். இந்த கடையும் என் நண்பரின் கடைதான், உஸ்மான் ரோட்டில் இருக்கிறது. இதை யார் வாங்கியது என்பதை சொல்ல முடியுமா? முடியுமே, ஒரு நிமிஷம் என்றவர் தன் செல்போன் மூலமாக நந்தாலால் கன்யாலால் கடைக்கு போன் செய்து குஜராத்தியில் பேசிவிட்டு விவேக்கிடம் திரும்பினார். இந்த வைரக்கம்மல் நடிகை சாருபாலாவுக்காக போன வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி தயாரிக்கப்பட்டது. ஆர்டர் நம்பரை சொன்னதுமே எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டார்கள். பை த பை மிஸ்டர் விவேக், எதற்காக இந்த விசாரணை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாய். நேற்று இரவு அம்பத்தூரில் ஒரு ஆட்டோவும் டேங்கர் லாரியும் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே கருகி இறந்து விட்டார்கள். வெறும் எலும்புகள் மட்டுமே கிடைத்த நிலையில் யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறந்த 4 பேர்களில் ஒருவர் பெண் என்பது மட்டும் தெரிந்தது. விபத்து நடந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நடிகை சாருபாலாவின் கார் தனியாய் நின்றிருந்த காரணத்தால் விபத்தில் இறந்தது சாருபாலாவாக இருக்குமோ என்கிற எண்ணத்தில் விசாரணையை மேற்கொண்டேன். விபத்து நடந்த இடத்தில் இருந்த சாம்பலை கவனமாய் கிளறி பார்த்தபோது 1 மணி நேர உழைப்புக்கு பிறகு இந்த வைர கம்மல்கள் எனக்கு கிடைத்தது. கம்மல்களை பார்த்ததுமே இது வைரமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். விபத்தில் இறந்தது சாருபாலா அல்லது வேறு ஒரு பெண்ணா என்பதில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அந்த குழப்பமும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. விதி மதி விதி. விவேக்கை நான் கொஞ்சம் சாதாரணமாக நினைத்து விட்டேன். மதி, நான் தான் முதலிலேயே சொன்னேனே, விவேக் எப்போதுமே கொலையாளியை தவறவிட்டது கிடையாது. விதி, அந்த ஆட்டோ டிரைவர் நாகராஜ் பணத்துக்கு ஆசைப்பட்ட அநியாயத்துக்கு போய் வக்கீல் கோகிலத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே, அவனை போலீஸால காப்பாற்ற முடியுமா? மதி, கொஞ்சம் கஷ்டம்தான். போலீஸில் உண்மையான தகவலை சொல்லாமல் பிளாக்மெயில் செய்தால் இப்படி மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். அத்தியாயம் 17. கோகிலம் பரபரவென்று செயல்பட்டாள். துப்பாக்கியை இடுப்பில் சொருகிக் கொண்டவள் கீழே விழுந்து கிடந்த டிரைவர் நாகராஜின் 2 கால்களையும் பற்றி பக்கத்து அறைக்கு இழுத்து செல்ல முயன்றாள். நாகராஜின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த செல்போன் நழுவி கீழே விழுந்தது. எடுத்தாள். உயிர்ப்பிக்கப்பட்ட செல்போன். நாகராஜ் இங்கே இந்த வீட்டுக்குள் நுழையும் போதே செல்போனை ஆனில் வைத்துவிட்டு வந்திருக்கிறான். எனக்கும் அவனுக்கும் நடந்த அத்தனை சம்பாஷணைகளும் உடனுக்குடன் யார் காதுக்கோ போயிருக்கிறது. செல்போனை நடுங்கும் விரல்களோடு காதுக்கு கொடுத்தாள். அவள் காதில் வைத்ததுமே ஒரு குரல் கேட்டது. குட் மார்னிங் லாயர் மேடம். யாரு? நான் தானுங்க அம்மணி, பெரிய நாயக்கன் பாளையம் பெரியசாமி. பெரியசாமியா? பெரியசாமி இல்லைங்க அம்மணி, வெறும் பெரியசாமி தான். கோகிலம் செல்போனை பயமாய் பார்க்க குரல் சிரித்தது. செல்போனையே பார்க்குறீங்களே அம்மணி, கொஞ்சம் திரும்பி வலது பக்க வெண்டிலேட்டரை பாருங்க. கோகிலம் பார்த்தாள். வெண்டிலேட்டரின் சதுரத்தில் விஷ்ணுவின் முகம் தெரிந்தது. காதில் செல்போன். என்னை தெரியுதா மேடம்? கோகிலம் கோபமாகி தன் இடுப்பில் இருந்த ரிவால்வரை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் வெண்டிலேட்டரை பார்த்து சுட்டாள். சைலன்சர் பொருத்தப்பட்ட ரிவால்வர் சத்தமில்லாமல் தோட்டாவை அனுப்ப வெண்டிலேட்டரின் கண்ணாடி சில்லு சில்லாய் சிதறியது. விஷ்ணு சன்சேடிலிருந்து கீழே குதித்து ஏதாவது ஒரு பக்கம் மறைவதற்குள் கோகிலம் கையில் ரிவால்வரோடும் கோபரத்தம் பாய்கிற ஆவேசத்தோடும் வெளியே வந்தாள். ஒரு தொட்டிக்கு பின்னால் ஒளிய முயன்ற விஷ்ணுவை பார்த்து சுட்டாள். தொட்டி சிதற விஷ்ணு இன்னொரு பக்கம் பாய்ந்து மறைந்தான். கோகிலம் பரபரத்தாள். போலீஸ் மோப்பம் பிடித்து விட்டார்கள். இனி இவர்கள் கையில் சிக்கக்கூடாது. எப்படியாவது தப்பி வெளி மாநிலத்துக்கு போய்விட வேண்டும். போர்டிகோவில் நின்றிருந்த தன்னுடைய காருக்கு வந்தாள். டிரைவிங் சீட்டில் தன்னை கிடத்திக் கொண்டு இக்னிஷனை உயிர்ப்பித்து காரை வேகமாய் விரட்டி ரோட்டுக்கு கொண்டு வந்தாள். கார் 80இல் பறந்தது. வளைவுகளில் கீறிச்சிட்டது. 2 நிமிஷ பயணத்துக்கு பிறகு பின் சீட்டில் இருந்து அந்த குரல் வெளிப்பட்டது. கோகி, இந்த வேகத்துல போனா உனக்கும் சரி எனக்கும் சரி சாருபாலாவோட கதிதான் ஏற்படும். கோகிலம் அதிர்ந்து போய் காரின் வேகத்தை குறைத்து கொண்டே திரும்பி பார்த்தாள். விவேக் பின் சீட்டில் திருமாலின் ஆனந்த சயன போஸில் படுத்து தலையை மட்டும் நீட்டியிருந்தான்.
கையில் வைத்திருந்த பிஸ்டல் நீண்டு அவளுடைய புறங்கழுத்தை தொட்டது. கோகி, காரை அப்படி ஓரமா நிறுத்திக்கோ, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். காரின் வேகம் குறைந்து ரோட்டோரமாய் ஒதுங்கி நின்றது. விவேக் எழுந்து உட்கார்ந்தான். கோகி, நேத்து ராத்திரி ஆட்டோ டிரைவர் நாகராஜை விசாரிக்கும் போதே இந்த லாவண்யா அவென்யூ 9வது குறுக்கு தெரு விஷயம் வெளியே வந்துடுச்சு. அந்த தெருவில் யார் யார் இருக்காங்கன்னு ஒரு சின்ன சர்வே எடுத்து பார்த்தோம். நீ மட்டும்தான் அந்த தெருவில் இருக்கேன்னு தெரிஞ்சதும் ஆட்டோ டிரைவர் நாகராஜை வச்சே ஒரு பிளாக்மெயில் திட்டம் போட்டோம். இந்த திட்டத்துக்கு அசோசியேட் டைரக்டர் என்னோட சிஷியன் விஷ்ணு, டைரக்ஷன் மேற்பார்வை நான் தான். விஷ்ணுவே உன்னை சமாளிச்சிடுவான்னு பார்த்தேன். பையன் கொஞ்சம் ஏமாந்துட்டான். உன் காருக்குள்ள படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு வேலை கொடுத்துட்ட. சரி, எனக்கு இப்போ தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். சாருபாலா எதுக்காக முஸ்லீம் பெண் மாதிரி பர்தா போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு, அதுவும் ஒரு ஆட்டோவில் ஏன் வரணும்? கோகிலம் ஸ்டியரிங்கை பிடித்தபடி இறுக்கமான முகத்தோடு உட்கார்ந்திருக்க விவேக் பிஸ்டலால் அவளுடைய பின்னால் கழுத்தில் பெருக்கல் குறி போட்டான். கோகி, நீ ஒரு லாயர். போலீஸ் லாக்கப்குள்ள போயிட்டா அங்கே எது மாதிரியான மரியாதை கிடைக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்கேயே இந்த காருக்குள்ளேயே எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுமூகமா போயிடலாம். இல்லைன்னா ஆப்கான் நிலைமை தான் உனக்கும் ஏற்படும். கோகிலம் இப்போது தளர்ந்து போனவளாய் விவேக்கையே பார்த்தாள். சார், நடிகை சாருபாலாவும் நானும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதரிகள். இந்த உண்மை வெளியுலகத்துக்கு மட்டுமல்ல, சாருபாலாவுக்கு கூட தெரியாது. நான் வளர்ந்தது அனாதை விடுதியில்தான். சாருபாலாவும் அதே அனாதை விடுதியில் 1 வயது குழந்தையா இருந்தா. அவ செவப்பா அழகா இருந்ததால காவேரியும் கிருஷ்ணமூர்த்தியும் வந்து அவளை தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு 5 வயசு. நான் அனாதை விடுதியிலேயே தங்கி படித்தேன். ஒரு வக்கீலான வக்கீல் தொழிலில் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சது. ஒரு நாள் என்னோட சிஸ்டர் சாருபாலா ஒரு கேஸ் சம்பந்தமா என்னை வந்து பார்த்தா. அப்போதிருந்து 2 பேருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. ரொம்பவும் நெருக்கம் ஏற்பட்ட பிறகு கூட நான் உண்மையை சொல்லல. கிருஷ்ணமூர்த்தி காவேரி சாருபாலாவுக்கு செஞ்ச கொடுமைகளை அவ சொல்லும் போது எனக்கு ரத்தம் கொதிக்கும். அவங்களை அகோனைட் பாய்சன் மூலமா கொலை செய்ய நான் தான் திட்டம் போட்டு கொடுத்தேன். சாருபாலாவும் பயந்து பயந்து தான் திட்டத்தை நிறைவேற்றினா. ஆனா அந்த கொலை பழியை கிருஷ்ணகாந்த் மேல தூக்கி போட திட்டம் போட்டோம். அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்குள்ள சாருபாலா விபத்துல மாட்டி நெருப்புக்கு தீனி ஆயிட்டா. இத நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. கோகிலம் தொடர்ந்து பேசிக்கொண்டு போக காருக்கு பின்னால் பைக் தடதடத்து நிற்கும் சத்தம் கேட்டது. விவேக் திரும்பி பார்த்தான். விஷ்ணு பக்கத்தில் வந்து குனிந்தான். என்ன பாஸ், அம்மனி வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நானும் கேட்கிறேன். காருக்குள் ஏறி உட்கார்ந்தான் விஷ்ணு. அத்தியாயம் 18. மறுநாள் காலை 6 மணி. விவேக் வாக்கிங் போய்விட்டு வீடு திரும்பிய போது வரவேற்பறையில் 2 இளைஞர்கள் பேப்பரும் பேனாவுமாய் உட்கார்ந்திருந்தார்கள். விவேக்கை பார்த்ததும் ஜோடியாய் எழுந்து நின்று குட் மார்னிங் சொன்னார்கள். யார் நீங்க? சார், சாருபாலா கேஸ் விஷயமா உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். 2 பேரும் ஒரே பத்திரிகையா? இல்ல சார், வெவ்வேறு பத்திரிகை. நீங்க என்ன பத்திரிகை? விதி சார். நீங்க மதி சார். எங்க 2 பேருக்கும் கேஸோட ஆரம்பத்திலிருந்தே சண்டை சார். நீங்க கேஸ்ல தோத்துடுவீங்கன்னு விதி பத்திரிகை சொல்ல ஜெயிக்கும்னு நாங்க சொன்னோம். கடைசியில் நாங்க சொன்ன மாதிரியே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பேட்டி எடுக்கலாமா? நான் ரெடி என்றான் விவேக்.